வணக்கம். வேள்பாரி பாகம் 5. நீலன் பொழுது சாயறதுக்குள்ள கபிலரை நல்லபடியா குடிசையில சேர்த்துடுறான். என்னதான் கபிலர் நல்லபடியா குழலுக்கு சேர்ந்தாலும் தனைமாய்க்கு மூலிகையை கொடுத்து நீலன் கூட்டிட்டு வந்தாங்கிறத நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவராலேயே அதை நம்ப முடியல. அதையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நீலன் எழுந்துக்கிறான். ஊர் பழையன் உங்களை பார்க்கணும் சொன்னாரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். இந்த ஊர் பழையன் அப்படிங்கறது யாருன்னா, உங்க ஊர்லயே ரொம்ப வயசான ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்களதான் பழையன்னு சொல்லுவாங்க. ஆண்களை பழையன்னும் பெண்களை பழையச்சின்னும் கூப்பிடுறது வழக்கம். ஆனா கபிலர் அதுக்குமே பெருசா எதுவும் பதில் சொல்லல. அவர் இன்னும் அந்த யோசனையிலேயே இருக்கிறாரு. அப்ப அவர் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மர பலகையில அவரோட கைகளை வச்சு கீசிட்டு இருக்காரு. அப்ப அவரோட கவனம் அந்த மரப்பலகையை நோக்கி போகுது. இவ்வளவு ஆழமா இருக்கே, என்ன மரமா இருக்கும் இது அப்படின்னு பாக்குறாரு. அவருக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அதே நேரத்துல நேத்துக்கு கூழ் கொடுத்தால அந்த பொண்ணு, அவ இன்னைக்கு கூட நிறைய நவாப்பழத்தை கொண்டுட்டு வரா. அந்த பொண்ணு கிட்ட இது என்ன மரமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு திரளி மரம் அப்படின்னு சொல்றா. திரளி மரம் இவ்வளவு அகலமா இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இது வெறும் நடுப்பக்கம் தான், அடிப்பக்கம் இன்னும் அகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. இப்ப இந்த திரளி மரம் பத்தி சொன்னதுமே கபிலருக்கு சேர சோழ பாண்டியர்கள் ஞாபகம் வந்துருது. என்னதான் அவங்களுக்குன்னு ஒரு தனி அரச சின்னம் அரச மரம் இருந்தாலும் கூட இந்த 3 அரசர்களுக்கும் ரொம்ப பிடித்தமான மரம் இந்த திரளி மரம் தானா. ஏன்னா இந்த திரளி மரம் தான் கிரீக்க நாடுகளோட வணிகம் பண்றதுக்கு ஒரு முக்கிய குறியீடா இருக்கு. இந்த புத்தகத்துல முழுக்க கிரீக்க நாடுகளை யவன நாடுகள் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால நானும் அப்படியே சொல்றேன். வணிகங்கள் தொடங்கி ஒரு 20 ஆண்டுகள் ஆன காலம் இப்ப தமிழ்நாட்டுக்கும் யவனர்களுக்கும் உள்ள வணிகம் உச்சத்துல இருக்கு. இந்த யவனர்களும் ரொம்ப வெகுவா கவர்ந்தெழுத்தது மிளகுதான். அவங்க தமிழ்நாட்டை முத்தும் மிளகும் நவரத்தினங்களும் செலுத்தி இருக்கிற ஒரு பூமியா தான் பார்த்திருக்காங்க. அந்த சமயத்துல மிளகுகள் தான் ரொம்ப அதிகமா ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த யவன கப்பல்கள்ல மிளகு ஏத்துறதுக்கு சின்ன சின்ன தோணிகள்ல தான் மிளகு கொண்டு வருவாங்க. இந்த தோணிகள் எல்லாமே திரளி மரத்தால ஆனதுதான். அதனாலதான் இந்த திரளி மரங்கள் வணிக குறிப்பீடுகளாவே ஆகிட்டு. அப்படிப்பட்ட திரளி மரம் இங்க சர்வ சாதாரணமா படுத்து தூங்க இருக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீலன் பழையனை கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப அந்த பழையனோட உயரத்தை பார்த்தே கபிலருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா ஆகிருது. அவரோட தோள்கள் மட்டும்தான் கொஞ்சம் சுருங்கி இருக்கே தவிர அவரோட கை கால் எல்லாமே ரொம்ப வலிமையா இருக்குது. பார்க்கவே நல்ல கட்டுமுட்டுமா தான் இருக்காரு. உடம்பு முழுக்க நிறைய தழும்புகளா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் அவங்களோட தழும்ப வச்சுதான் அவங்க வீரத்தை கணிப்பாங்க இல்லையா. அது மாதிரி அந்த தழும்புகளை பார்க்கும் போதே கபிலருக்கு தெரியுது எத்தனை ஈட்டிகளுக்கும் அம்புகளுக்கும் தப்பி பிழைத்த உடல் இது அப்படின்னு. கபிலர் இருந்த காலகட்டத்திலேயே அவருக்கு இந்த பழையனை பார்க்கவும் இவ்வளவு வயசான ஆட்கள் எல்லாம் இப்ப பாக்குறதே அரிதாகிட்டேன்னு கபிலருக்கே தோணுதுன்னா அப்ப அந்த பழையன் எவ்வளவு ஒரு வயசான ஆளா இருந்திருப்பாரு. இப்ப பழையன் கபிலர் பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. நீலன் நின்றுட்டு தான் இருக்கான். அப்ப பழையன் அவரோட காலை பார்த்துட்டு, திசைப்பிடிப்பு இன்னைக்கு சரியாகிடும், நீங்க நாளைக்கு தாராளமா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கபிலருக்கு திசைப்பிடிப்பே ஞாபகத்துக்கு வருது. நீலன் என்ன ரொம்ப பாதுகாப்பா அழைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பழையன் கிட்ட சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் பழையனுக்கு ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி இல்லையா. அதனால அவரு, ஆமா சின்ன பையன் கொஞ்சம் பக்குவம் காணாது, அதனாலதான் உங்களை நாகக்கிடங்கு ஆபத்து தெரியாம அங்க வழியா கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கபிலர் எந்த இடத்துலயுமே நீலனை விட்டு கொடுக்கல. இவரு உடனே இருட்ட வேற ஆரம்பிச்சிட்டுல, அந்த ஆத்த அதுக்கப்புறம் சுத்தி வர்றது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா, அதனாலதான் அவன் அப்படி கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு திரும்ப கபிலர் சொல்றாரு. அது சரி, சுத்தி சேர முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உயிரோட கூட்டிட்டு வரணும் இல்லையா இப்படி பழையன் சொல்றாரு. கபிலர் தலையாட்டிட்டு நீலன் அப்படி பாக்குறாரு. நீலன் நீ எதையுமே காது கொடுத்து வாங்கல. அப்ப கபிலர் யோசிச்சாரு, என்னதான் இருந்தாலும் இந்த பெரியவங்களால சின்ன பசங்களோட தைரியத்தை பாராட்ட முடியாது அப்படின்னு. ஆனா அதை எதை பத்தியும் இந்த சின்ன பசங்க காதுல வாங்கிக்க போறது இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இப்ப பழையன் அந்த கூடையில உள்ள நவாப்பழத்தை பாக்குறாரு. அப்போ அதை கபிலர் பக்கத்துல நகட்டி வச்சுட்டு, ஏன் பழத்தை சாப்பிடாமே இருக்கிறீங்க, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பழையனுக்கு நவாப்பழம் ரொம்ப பிடிக்குங்கிறது நீலனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த பேச்சு ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிரும்னு நீலன் எதிர்பார்த்ததுதான். இப்ப இந்த கூடைக்குள்ள இருக்கிற நாவல் பழம் எல்லாம் ஒரே மரத்துல இருந்து பறிச்ச நாவல் பழங்கள் கிடையாது, பல்வேறு மரங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட நாவப்பழங்கள் இதெல்லாம். அதனால ஒவ்வொரு நாவல் பழத்துக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குமா. இங்க புதுசா காட்டுக்கு வர எல்லாருக்குமே நாவப்பழத்தை தான் முதல்ல விருந்து
விருந்தோம்பலா கொடுப்பாங்க. இது விருந்தோம்பல் மட்டும் கிடையாது, வந்திருக்கிறவங்களுக்கு காட்டை பத்தி என்ன தெரியுங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரியும். இப்ப கபிலர் ஒரு நவாப்பழத்தை எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறாரு. அதை பார்த்ததுமே பழையனுக்கு தெரிஞ்சிருச்சு இவருக்கு காடை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு. இப்படிப்பட்ட ஆளை இவன் கூட்டிட்டு வந்திருக்கானே காட்டுக்குள்ள அப்படின்னு நீலனை பார்த்துட்டு அவரும் நவாப்பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீலனோட கண்ணு முழுக்க பழையனோட கைய தான் பாத்துக்கிட்டே இருக்கு. நீலன் ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு பழையன் எந்த பழத்தை முதல்ல சாப்பிட போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு இருக்கான். ஆனா அவன் கண்ணமைக்கிறதுக்கு முன்னாடி பழத்தை எடுத்து வாயில போட்டுறாரு பழையன். அவனால பார்க்க முடியல. கபிலரோட கண்களும் பழையனோட விரல்கள்ல தான் இருக்கு. ஆனா கபிலர் பாக்குறது என்னவோ அவரோட கைகள்ல உள்ள மடிப்புகளையும் சுருக்குகளையும் தான். உடனே கபிலர், உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது பெரியவரேன்னு கேக்குறாரு. அப்ப அந்த நாவப்பழ கொட்டை அப்படி இடது பக்கமா துப்பிட்டு 97 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாவல் பழத்தை எடுத்து வாயில போடுறாரு. இப்போ நீலன் என்ன பழங்கிறத கவனிச்சிடுறான். அவரு கையில எடுத்தது நரிநாவல். இந்த நரிநாவல் ரொம்ப ரொம்ப துவர்ப்பா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னக்குட்டி போட்டது கண்டிப்பா வெண்ணாவல் பழமா தான் இருக்கும் அப்படின்னு நீலன் கணிச்சிடுறான். ஏன்னா அந்த வெண்ணாவல் பழத்துக்கு புளிப்பு ஜாஸ்தி. வாயில போடவுமே அப்படியே உச்சி கொட்டுற அளவுக்கு புளிக்குமா. அந்த வெண்ணாவல் பழத்தை போட்டுட்டு அதுக்கு அடுத்து இந்த நரிநாவலை போட்டா இந்த நரிநாவலோட துவர்ப்பு தெரியாம அந்த வெண்ணாவலோட புளிப்போட சேர்ந்து முற்றிலும் வேற வகையான ஒரு சுவைய வந்து கொடுக்குமா. அதாவது இந்த நெல்லிக்காய் போட்டுட்டு தண்ணி குடிக்கும் போது ஒரு சுவை தெரியும் இல்லையா, அந்த மாதிரி மொத்தமா ஒரு வேறுபட்ட சுவை கொடுக்குமா. இப்ப கபிலர், இவ்வளவு துல்லியமா எப்படி உங்க வயசை சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறாரு. பழையன் ரொம்ப கவனமா அந்த நரிநாவல் பழத்தை வாயில போட்டு செவச்சுக்கிட்டே சொல்றாரு. மேல்மலையில இருக்கிற குறிஞ்சி செடியில 2வது கணுல பூ பூத்திருக்கும் போது நான் பிறந்தேன். போன வருஷம் அதுல 10வது பூ பூத்துருச்சு. அப்படிதான் நாங்க வயசை கணிப்போன்னு பழையன் சொல்றாரு. இப்ப கபிலர் 12 வருஷத்துக்கு ஒருக்க போக்குற குறிஞ்சி பூவோட எண்ணிக்கை, அந்த கணுக்களுக்கு இடையில இருக்கிற எண்ணிக்கையெல்லாம் மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு பாக்குறாரு. கணக்கு சரியாதான் வருது. கபிலர் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. கணிதம் கடல்லையும் கப்பல்லையும் மட்டும் இல்ல, காட்டுலயும் கணுக்கள்லயும் கூட இருக்குங்கிறத ஒரே ஒரு செய்தியிலேயே நம்ம பழையனவருக்கு தெளிவா சொல்லிட்டாரு. கபிலர் கண்டுபிடிச்சது என்னவோ இவ்வளவுதான். ஆனா கபிலருக்கு தெரியாத விஷயம் என்னென்னமோ நடக்குது. பாவம், அவருக்கு கொடுக்கற நாவல் பழத்தை வச்சு அவரோட அறிவை சோதனை செய்வாங்கங்கிறத கபிலர் கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இப்போ இரவு கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னக்குட்டி தும்மிச்சி சாறு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழையன் கிளம்பிடுறாரு. தும்மிச்சி சாரா? அது என்ன சாரு? அதையும் குடிக்கணும் அப்படின்னு 1000 கேள்வி கேக்குறாரு நீலன் கிட்ட. நீலன் வந்து இங்க காட்டுக்கு புதுசு இல்லையா, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். உடனே கபிலர் வந்து, நானா காட்டுக்கு புதுசு? குறிஞ்சி நிலத்துலதான் என் வாழ்க்கையோட பெரும் பகுதியை கழிச்சேன். அந்த தைரியத்துலதான் நான் பாரிய பார்க்க தன்னந்தனியா மலை ஏறி வந்தேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. புலவரே, அதெல்லாம் மனிதர்கள் வந்து போற இடம். ஆனா இது மனித வாசனையே படாத ஒரு காடு. சூரிய ஒளி காட்டுக்குள்ளேயே விழா. அதனால பல வகையான பூச்சிகள் இருக்கும். சில பூச்சிகள் கடிச்சு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால உணரவே முடியும். இன்னும் சில பூச்சிகள் கடைசி வரைக்கும் வலியே தெரியாது. ஆனா அந்த பூச்சியோட விஷத்தன்மை ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த மாதிரியான பூச்சிகள் தான் இந்த காட்டுல அதிகம். அதனால இந்த சாரை குடிச்சா மட்டும்தான் உங்களால நல்ல உடல்நிலையோட மலைக்கு ஏற முடியும். தற்காப்பு ரொம்ப அவசியம் புலவரே அப்படின்னு நீலன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். நீலன் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ஒரு கோலையில சாறு கொண்டு வந்து கொடுக்கறா. அந்த சாறு குடிக்கும் போதுதான் கபிலருக்கு தோணுது, மூவேந்தர்களாலும் பாரிய நெருங்கவே முடியாதுன்னு பாணர்கள் திரும்ப திரும்ப பாடுறதோட அர்த்தம். இதோட இந்த பாகம் முடியுது. வேல்பாரி பாகம் 6. நல்ல இரவு பொழுதாகிட்டு விளக்கோட வெளிச்சம் குடல் முழுக்க பரவி இருந்தது. அந்த விளக்கோட ஒளியவே கண் சுமட்டாம கபிலர் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப இரவு நேரம் சாப்பாட்டுக்காக ஒரு சட்டியில கஞ்சியும் இலையில துவையிலையும் கொண்டுட்டு அந்த பொண்ணு வரா. கபிலர் அந்த கஞ்சியை ரொம்ப சந்தோஷமா வாங்கி குடிக்கிறாரு. ஆஹா, எவ்வளவு சுவையா இருக்கு, இத நல்லா பொறுமையா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுத்த துவையில எடுத்து சாப்பிடுறாரு. கபிலர் எதிர்பார்க்காத அளவுக்கு காரம். ஐயோ அம்மானு அலறி துடிச்சிட்டாரு. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும்னு நினைச்ச கஞ்சிய கண்ணை முடிக்கிறதுக்குள்ளேயும் லபலபான்னு எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்டாரு. ஆனாலும் அவருக்கு காரம் அடங்கல. அப்ப அந்த பொண்ணு இன்னொரு சட்டியில் உள்ள கஞ்சியும் அவருக்கு கொடுக்கறா. அதையும் சேர்த்து குடிக்கிறாரு. குடிச்சு முடிக்கவதான் அவருக்கு கொஞ்சம் காரம் குறையுது. இத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருது. என்ன பாக்குறதுக்கு நல்லா தெம்பா இருக்கிறாரு, இந்த காரம் கூட இவரால தாக்கு பிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. கபிலர் அந்த பொண்ணு சிரிக்கிறத பாத்துறாரு. உடனே அந்த பொண்ணு கிட்ட,
என்ன துவையலம்மா இது அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு இது பிரண்டையிலையும் வால் மிளகுலையும் சேர்த்து செஞ்ச துவையல் அப்படிங்கிறா. ஐயோ, பிரண்டை துவையலா இவ்ளோ காரமா இருக்கு அப்படிங்கவும், காரத்துக்கு அது காரணம் இல்ல, அந்த இலை தான் காரணம். அது மகர இலை. நாங்க துவையல் செஞ்ச முதல் நாள் இரவே அந்த இலையில மூடி வச்சிருவோம். அது நாளாக பயங்கர காரமாகிரும். முதல் நாள் வச்ச துவையில சாப்பிட்டதுக்கே இவ்வளவு அலறிட்டீங்களே, மூணாவது நாள் துவையில சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி இன்னும் சிரிக்கிறா அந்த பொண்ணு. கபிலருக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. சரி கொடுங்க அப்படின்னு அந்த கஞ்சி சட்டியை வாங்குறதுக்கு போறா. அப்ப கபிலரை பார்த்துட்டு திரும்படியும் சிரிக்கிறா. இப்ப கபிலர் ஏமா திரும்ப சிரிக்கிறேன்னு கேட்கவும், சாயங்காலம் நான் உங்களுக்கு நாவப்பழம் கொடுத்தேனே, அதுல நீங்க பூனாவில் எடுத்து முதல்ல சாப்பிட்டீங்களாம்ல அப்படின்னு சொல்லி திரும்படியும் சிரிக்கிறா. இதுக்கு கபிலருக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. நாவப்பழத்துக்கு பேருண்டானும் தெரியல கபிலருக்கு. அவர் சாப்பிட்ட நாவப்பழத்துக்கு அதுதான் பேரானும் தெரியல. அதனால ஆமா அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அப்போ அந்த பொண்ணு, ஐயோ அது மாதவிடாய் நிக்கிறதுக்கு சாப்பிடுற நாவப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிரிக்கிறா. இப்போ கபிலருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறது. ஐயோ அந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது சரியான நேரத்துக்கு நீலனும் பழையனும் அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுறா. அப்ப பழையன் பார்த்துட்டு, என்ன சிரிச்சுக்கிட்டே போறா அப்படின்னு கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு. இந்த பொண்ணு கிட்ட மட்டும் வாயடிக்க கூடாது, சரியான வாயாடி, நீங்க விருந்தினரா இருக்க போய் உங்களை பார்த்து பக்குவமா நடத்துறா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு கபிலருக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. ஆமா ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற கதையை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா பாரிய பார்த்துட்டு நீங்க எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு பழையன் கேக்குறாரு. மழை காலம் தொடங்குறதுக்குள்ள கீழே இறங்கிடணும், இதுதான் என்னோட திட்டம் இப்படி கபிலர் சொல்றாரு. ஓ அப்படின்னா நீங்க கொற்றவை கூத்த பாக்குறதுக்கு தான் வந்தீங்களா இப்படின்னு பழையன் கேட்க, கொற்றவை கூத்தா அது என்னது, அது எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படிங்கிறாரு. கொற்றவை கூத்து தெரியாதா அப்படின்னு அதை பத்தி சொல்றாரு. அது எங்க பரம நாட்டோட உக்கிரமான விழா, 4 வருஷத்துக்கு ஒருக்கதான் நடக்கும். அந்த விழா நடக்கும் போது மொத்த ஊரும் ஆதிமலையில தான் இருக்கும். இந்த விழால பங்கேற்றுக்கிறதுக்காக பழமையான பாணர் கூட்டம் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து சேர்ந்துருவாங்க. நீங்க அதை கேள்விப்பட்டுதான் வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ மறுநாள் காலையில ஆகிறது. பழையன், நீலன் இன்னும் ஒரு 10 பசங்களோட சேர்ந்து கபிலரை கூட்டிட்டு ஆதிமலைக்கு புறப்படுறாங்க. இந்த ஆதிமலைக்கு போகிறதுக்கு 2 நாள் 1 இரவு ஆகுமா. அவ்வளோ பெரிய பயணம். நேத்துக்கு முந்தின நாளே ஊரே புறப்பட்டு போயிடுச்சு ஆதிமலைக்கு. உங்களை அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காண்டிதான் நாங்க இருக்கிறோம், வாங்க போலவரே அப்படின்னு பழையன் முன்னாடி நடந்து போறான். மிச்ச பசங்களும் கபிலரும் பின்னாடி நடந்து வராங்க. மிச்சவங்களை ஒப்பிடும் போது கபிலர் கொஞ்சம் மெல்லதான் நடக்கிறாரு. ஏன்னா அந்த காட்டுக்கு அவர் புதுசு இல்லையா. ஆனாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வேகமா நடந்து வந்துட்டு தான் இருக்காரு. அப்பப்ப நீலனும் உதவி செஞ்சுக்கிறான். இந்த பசங்க கிட்டயும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. போகிறது எல்லாமே ஒத்தையடி பாதையாவே இருக்கு. போக போக காட்டோட அடர்த்தி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. நீலன் முன்னக்கிட்டே சொன்ன மாதிரி அந்த சூரிய ஒளியவே மறைக்கிற அளவுக்கு காடு முழுக்க மரங்களா இருக்குது. போற வழியில பசிச்சா அங்குள்ள கிழங்க சாப்பிட்டுக்கிறாங்க எல்லாரும். இப்படியே ஒரு வழியா காரமலையோட உச்சி வரைக்கும் நடந்து போயிட்டாங்க. உச்சி பகுதி எல்லாம் இன்னும் அபாயமா இருக்கு. கொஞ்சம் கால் வலிக்கினாலும் பெரிய பள்ளத்துல விழுந்துட வேண்டிதான். கபிலர் வழக்கம் போல அவர் பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல உள்ள பையன் கிட்ட, ஆதிமலைக்கு போகிற எல்லா பாதையுமே இப்படி ஒத்தையடி பாதையா தான் இருக்குமா, சாலைகள் போறதுக்கு வண்டி இருக்கும் தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், பரம நாட்டுல 400க்கும் மேற்பட்ட ஊர்கள் இருக்கு, எல்லா ஊர்ல இருந்தும் ஆதிமலைக்கு போறதுக்கு பாதை உண்டு, எல்லா பாதையுமே இப்படி ஒத்தையடி பாதையா தான் இருக்கும். இது போக 8 திசை எல்லைக்கும் குதிரைகள் போய் திரும்புறதுக்கு பாதை உண்டு. ஆனா அது வீரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வண்டி போறதுக்கு ஒரே ஒரு சாலை உண்டு, அது வட திசையில இருக்கு. அதுவுமே ஆதிமலை வரைக்கும் எல்லாம் வராது. மலையோட பாதியில இருக்கிற பள்ளத்தூர்லயே அந்த பாதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒத்தையடி பாதை தான். அதுவுமே வெளியாளுங்க உப்பு கொண்டு வருவாங்க, அதுக்காக தான் அந்த சாலை இருக்கு. அந்த பள்ளத்தூர்ல உப்பு கொடுத்துட்டு அதுக்கு மாற்றா மலையில உள்ள பொருட்களை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அங்க உள்ள உப்புகள் எல்லாத்தையும் அந்த பள்ளத்தூர் மக்கள் தான் பரம நாட்டுல இருக்கிற எல்லா ஊருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. நாங்க வெளியாள் கிட்ட இருந்து வாங்குற ஒரே ஒரு பொருள் உப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதே மேல பறவைகள் எல்லாம் படபடான்னு அடிச்சுட்டு கூட்டமா கலைஞ்சு போகுது. முதல்ல யாரும் கண்டுக்கல. சரி மனித கூட்டத்தை பார்த்துதான் பயந்து போகுதுன்னு நடந்து போறாங்க. கொஞ்ச நேரம் ஆகவுமே காது கிளிற மாதிரி சத்தம், கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டு எல்லா பறவைகளும் ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கிட்டு ஒவ்வொரு கொப்பல்ல போய் ஒளிஞ்சுக்குது. அம்புல இருந்து பாயிர வில்லு எவ்வளவு வேகமா போகுதோ அந்த அளவுக்கு வேகமா ஒவ்வொரு பறவைகளும் கொப்புக்குள்ள போகுதுங்க. இப்ப நடந்து போற பசங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டுக்கு, என்ன நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் மேல அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடில இருந்து ஒரு குரல், காக்கா விரிச்சிடாத
விடுடா அப்படின்னு பழையன் கத்துறாரு. அவ்வளவுதான், சுத்தி இருந்த எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாறையோட இடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நீலன் ஒரு பாறையோட பாறையா ஒட்டி சரிஞ்சுக்கிறான். அப்பதான் நீலனுக்கு ஞாபகம் வருது, அச்சோ கபிலரை மறந்துட்டோமேன்னு. இப்ப திரும்பி பாக்குறான், பாவம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் பாடு நின்னுட்டு இருக்காரு. நீலன் மின்னல் வேகத்துல போய் அவரை தள்ளி விட்டு கீழே படுக்க வச்சிடறான். நான் சொல்ற வரைக்கும் நீங்க எழுந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீலன் தலையை மட்டும் தூக்கி என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா யாரு கண்ணுக்குமே காக்கா விரிச்சு தெரிய மாட்டுக்கு. பழையன் மட்டும் அதை துல்லியமா பாத்துட்டு இருக்காரு. அந்த காக்கா விரிச்சு நின்னு நிதானமா ஒவ்வொரு பறவைகளையும் வேட்டையாடிட்டு இருக்கு. அங்க பறவைகளோட உடல் எல்லாம் அப்படியே துண்டு துண்டா சதறி விழுது. ஒரு பெரிய பருந்து பிடிச்சு அந்த பருந்தோட தலையை வெட்டி வீசிட்டு அதுல உள்ள ரத்தத்தை அப்படியே குடிச்சிட்டு அந்த காக்கா விரிச்சு பறந்து போகுது. இது எல்லாத்தையும் பழையன் கண் கொட்டாம பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த காக்கா விரிச்சு பறந்து போனதுக்கு அப்புறம் போயிடுச்சுடா எல்லாரும் எந்திங்க அப்படின்னு பழையன் குரல் கேக்குது. இப்ப கீழே விழுந்திருந்த எல்லாரும் மெல்ல மெல்ல எழுந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலரும் ஊனி எந்திக்கிறாரு. பாவம் கபிலரோட உடம்பு பூரா சிரா காயமா இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுட்டு பழையன் கிட்ட போய் இதோட பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பழையன், இது பேரு காக்கா விரிச்சி, இது வவ்வால் இனத்தை சேர்ந்த ரத்தம் குடிக்கிற பறவை இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நீலன் வந்துடுறான். இத நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் இது எவ்வளவு மோசமா வேட்டையாடுங்கிறத பாக்குறேன். ஆனாலும் அந்த பறவையை என்னால பார்க்க முடியல. அது மரங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன பறவைகள் எல்லாத்தையும் வேட்டையாடாது. பாறைகள்லயும் பொந்துகளையும் இருக்கிற பருந்தினத்தை தான் வேட்டையாடும். இந்த பருந்துகளால வானத்துல பறந்து இந்த காக்கா விரிச்சுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனாலதான் இந்த பருந்துகள் எல்லாம் மரத்துக்குள்ள நுழைஞ்சு தப்பிக்க முயற்சி பண்ணும். இந்த பருந்துகள் வேகமா வந்து மரத்தில் மோதுறத பார்த்து மிச்ச பறவைகள் எல்லாம் பயந்து போயிடும். அதனாலதான் இந்த பறவைகளும் கூச்சலிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிடும். இனி உங்களுக்கு எப்பவாச்சும் சந்தேகம் வந்தா மரத்தை பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிற மலைப்பாறைகளை அண்ணாந்து பாருங்க. பருதோ கழுகோ செதறி பறந்துட்டு இருந்தா அது காக்கா விரிச்சுதான் இப்படின்னு பழையன் அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறாரு. கபிலருக்கு இது எல்லாமே புதுசு இல்லையா, அதனால அவர் ரொம்ப ஆர்வமா கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க காக்கா விரிச்சிய பாத்திருக்கீங்களா அப்படின்னு பழையன் கிட்ட கேக்குறாரு. ஆமா பாத்திருக்கேன், கை கட்டுற தூரத்துல உட்கார்ந்துருக்கேன். என் மனைவியோட தலைய அதோட அழகால தட்டிட்டு போயிடுச்சு. அவளோட தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சு அந்த இடத்துலயே என் மடியில விழுந்து செத்துட்டா இப்படின்னு சொல்லும் போதே பழையனோட குரல் எல்லாம் ரொம்ப வாடிருது. அதுக்கப்புறம் யாருமே பேசிக்கல, அமைதியா நடந்து போயிட்டு இருக்காங்க. கபிலருக்கும் கொஞ்சம் சங்கடமா இருது. ஐயோ இது தெரியாம இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டோமே அப்படின்னு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கொற்றவை விழாக்கு முன்னுக்குட்டி பறவைகள் ரத்தம் செந்துறது நல்ல சகுனம் தான் அப்படின்னு அவரே மௌனத்தை கலைக்கிற மாதிரி பேசுறாரு. இப்ப பழையன் கொஞ்சம் தெம்பா பேசவும் தான் மிச்சம் எல்லாருக்கும் தெம்ப வருது. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு தெரியுமா, இவ்வளவு கொடுமையான பறவையை கூட மின்னல் போல வேலை வீசி வெட்டி வீழ்த்திட்டான் வேல்பாரி இப்படின்னு வேல்பாரியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு பழையன். இவ்வளவு நேரம் தளர்ந்து இருந்த பசங்க எல்லாம் அந்த கதையை கேட்கவுமே ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. இப்படிதான் மௌனம் நிறைஞ்சிருந்த கூட்டத்தை ரொம்ப உற்சாகமா மாத்திட்டாரு நம்ம பழையன். இதோட இந்த பகுதி முடியுது.